guys, assalamu alaikum. Welcome back to Nirfa recipes. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 1/4 கப் அரிசி வச்சு எப்படி ஒரு சூப்பரான டெசர்ட் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக நான் 1/4 கப் அரிசி வந்து 30 minutes பிஃபோராகவே வந்து ஊற வச்சிட்டேன். அண்ட் தென் 1 liter ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மில்க் நல்லாவே க்ரீமியாக பாயில் ஆகிடுச்சு. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியுமே நல்லா நீட்டாக ஊறி வந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணும்போது டெசர்ட் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ரைஸ் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 10 to 11 saffron threads வந்து இந்த மாதிரி மில்கில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. saffron threads ஆட் பண்ணோடனே கலர் நல்லா கொடுக்கும், நல்லா yellowish கலரில் வரும். saffron ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஒரு 1/4 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம அரைச்சி எடுத்திருந்த அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன். அரிசி சேர்த்த உடனே பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா இந்த பால்லே நல்லா வெந்து வரணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா 70% வந்து குக் ஆகிடுச்சு. அண்ட் மில்க் நல்லாவே திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு ஸ்வீட்லெஸ் கோவா தான் சேர்க்குறேன். அண்ட் தென் ஸ்வீட்டுக்காக ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா இந்த பால்லே வந்து வெந்து வரணும். ஸோ இதுக்காக நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நல்லா ஒரு 1/4 கப் அரிசியிலே நல்லா சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரமதான் மாதத்தில் நம்ம வச்ச நோன்பு எல்லாத்தையும் எல்லாம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்களும் எனக்காக நிறைய துவா செய்யுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.